ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், சரியா? ஸோ அதை நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துட்டு அது மாதிரி நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிந்தரிக் விச்சட்டா, அதாவது நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றது சரியாக பார்ப்போம். நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,024, சரிங்களா, அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26,135 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26,188 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,888 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,827 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 25,990 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் கொடுத்து நம்மளுக்கு 950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 26,000 அந்த ரேஞ்ச் பக்கத்துலேயே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம நேற்று வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,000 அப்படின்ற ஸ்டேக் தான் எடுத்திருந்தோம். ஸோ அப்போ அவங்க அதை கிராஸ் பண்ணி மேலே போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு 26,000 பிரேக் பண்ணி மேலே போயிட்டு நம்மளுக்கு அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் அந்த லெவலுக்கு என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து மேலே வராங்க. ஸோ மேலே போய் நம்மளுக்கு எது வரைக்கும் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 25,100, சரிங்களா, 26,100, ஓகேங்களா, சாரி. ஸோ அந்த 26,100 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அங்கேருந்து ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால வந்து போக முடியல. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. அகைன் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சைடுவேஸ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு கரெக்டா இன்னைக்கு வந்து எங்க க்ளோஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 26,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து செய்யறாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம இந்த ஸ்பாட்டை மட்டும் பார்க்காம நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபியூச்சரையும் பார்த்துடணும். சரிங்களா? இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு இது வந்து கிடைக்கும், டைரக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு இது ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 26,000 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆனாங்க. நம்மளுக்கு கீழே லோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 25,950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து இவங்களை பார்த்தீங்கன்னா ஹை எங்க வரைக்கும் போயிருக்காங்க, கரெக்டாக 26,130 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் நம்மளுக்கு அங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க. சரிங்களா? கரெக்டாக இந்த ரிவர்சல் ஆகிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக R1 வந்திருக்காங்க. ஸோ R1லேருந்து நமக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து ஆறாங்க. சரிங்களா? இது வந்து மிட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வராங்க. S1 வந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு அகைன் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து மிட் பாயிண்ட்லேயே போயிட்டு என்ன பண்றாங்க, க்ளோசிங் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? சேம் நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம அதில் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இதுல வந்து மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது பார்த்துடலாம். நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரைக் இன்னைக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,000 தான் எடுத்திருந்தோம். 26,000 கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 26,000 கால் இன்புட் வந்து என்ன செஞ்சிருந்தோம், இன்னைக்கு நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மிட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 123 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 179 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 224 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 269 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு காலையில ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா, சரி நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு 2 பேரும் என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. ஸோ மீட் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலையும் மீட்டிங்ல தான் இருக்காங்க, செகண்ட் கேண்டிலையும் மீட்டிங்ல தான் இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து கீழே இருந்து மேலே போனாங்க. அகைன் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, மேலே இருந்து கீழே வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து இந்த நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே மார்க் பண்ணி கொடுக்குற மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுக்குற லெவல் இந்த 100 அண்ட் 150. சரிங்களா? இந்த 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? இது நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் வந்து பண்ணிப்போம். ஸோ இதுல என்ன ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கேண்டிலுமே வந்து மீட் ஆகிறாங்க. சரிங்களா? அதாவது கரெக்டாக நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து மேலேருந்து கீழே வராங்க. கீழே வந்து நம்மளுக்கு எதுங்க 100க்கு கீழே வந்து என்ன செய்யல, போகலை. ஓகேங்களா? அந்த 100க்கு கீழே போகல. அந்த 100லேருந்து என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே மிட் லெவலில் பிரேக் பண்ணி மேலே வந்து வராங்க. சரியா?
இது நல்லா தெளிவாக வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல்லேருந்து கீழே வந்து அகைன் நம்மளுக்கு இந்த 150 இந்த 100 லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்க பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க, இவங்க மேலே வந்து என்ன செய்கிறாங்க ஆல்ரெடி க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து என்ன செய்கிறாங்க ஒரே டைரக்ஷனில் வந்து மூமெண்டம் வந்து கொடுக்குறாங்க. சரியா? மூமெண்டம் கொடுத்து நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1. சரியா? நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிட்டு அங்கேயிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக நம்மளுக்கு மிட் லெவல் வராங்க. மிட் லெவலையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்கே போய் இன்னைக்கு நம்மளுக்கு மீட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு 100 ரூபீஸ்ல வந்து மீட் ஆயிருக்காங்க. சரிங்களா? 100 ரூபீஸ்ல வந்து மீட் ஆயிருக்காங்க. அதான் நம்மளுக்கு முன்னாடி மிட் லெவல் பக்கத்தில் மீட் ஆனவங்க இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 லெவலில் மீட் ஆகிறாங்க. அதான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 15 to 20 பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க டிகேன்றது பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஸோ நம்மளுக்கு இதான் நீங்க நடந்தது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு மீட்டிங் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக புட் ஆப்ஷன் வந்து இந்த 100 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரவும் தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க மேலே வந்து போகிறாங்க. சரியா? கரெக்டாக அதே சேம் டைம் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணுங்க இந்த மிட் லெவல் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த லெவலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே இருக்கணும். ஓகே ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு இந்த 100 பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இந்த மிட் லெவலுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு கீழே இருக்காங்க, இவங்களும் மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது வாய்ப்புன்றது இங்கே கிரியேட் ஆகுது. சரியா? நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. கரெக்டாக நம்மளுக்கு இந்த 150 கிராஸ் பண்ணவும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இவங்க வந்து 150 பிரேக் பண்றாங்க. ஸோ அதே சேம் டைம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1. ஓகேங்களா? S1 ஆனால் நம்மளுக்கு இந்த 80 அப்படின்ற ரேஞ்சை வந்து பிரேக் பண்றாங்க. ஓகே ஸோ இந்த 80 ரேஞ்சை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இவங்களும் கீழே வராங்க. அதே மாதிரி இவங்க 150 பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்றாங்க மேலே வந்து R1 வரைக்கும் போறாங்க. கரெக்டாக இவங்க வந்து நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணி S2 வரைக்கும் வராங்க. சரிங்களா? S2ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க புட் ஆப்ஷனுக்கு ஒரு ரிவர்சல் வந்து கிடைச்சது. ஓகேவா? நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கிட்ட செஞ்சாங்க ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 60 ரூபாயில இருந்து ஒரு 110 அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து ரெண்டாவது வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து புட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு மூமெண்டம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ இதான் வந்து இதை நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. புட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெளிவாக புரியும் கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ அந்த 100க்கு மேலே வந்து தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் என்ன பண்ணலாங்க நமக்கு அந்த 100 பிரேக் பண்ணி கீழே வந்து வரல. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால் கொடுத்தாலுமே அகைன் நமக்கு இந்த 100 ரூபாய் சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட் வந்து மேலே போயிட்டாங்க. அதாவது ப்ரீமியம் வந்து மேலே போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு கீழே இருந்திருந்தால் தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். சரி, ஆனால் அது கீழே வந்து என்ன செய்யல விடலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க சப்போர்ட் எடுத்து மேலே தூக்கி விட்டுட்டாங்க. தூக்கி விட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்து R1. ஸோ R1லேருந்து கீழே அகைன் நம்மளுக்கு 150 பிரேக் பண்ணி கீழே வராங்க. நமக்கு மிட் லெவலையும் பிரேக் பண்ணி செய்றாங்க கீழே வந்துட்டு கரெக்டாக அந்த 100 அப்படின்ற லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்க அகைன் வந்து நம்மளுக்கு தொட்டுட்டு அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க 150 அப்படின்ற லெவலுக்கு வந்து போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100லேருந்து 150 போகிறாங்க. சரிங்களா? இந்த மூமெண்டம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மூமெண்டம் வந்து தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சென்செக்ஸில் ஒரு ஹீரோ 0 அப்படின்ற வாய்ப்பை வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். சரிங்களா? இந்த மூமெண்டம் ஓகேங்களா? இந்த 2 மணிக்கு நடந்த மூமெண்டம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் ஹீரோ 0 அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கும். ஓகே ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக என்ன இருக்காங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரைக் வந்து இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து 26,050 அண்ட் 26,100 அப்படின்ற 2 ஸ்ட்ரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஒரே ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26,100ல கால் ஆப்ஷன் வந்து 91 அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 116 அப்படின்ற லெவலும், அதே மாதிரி நம்மளுக்கு 26,050ல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 116 அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 96 அப்படின்ற லெவலும் வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 26,050 எடுத்துக்கலாம், 26,100 எடுத்துக்கலாம். எது நம்ம பேஸ் பண்ணி எடுக்கணும் ஓகே தான். நம்ம இப்போ வந்து 26,050 அப்படின்ற லெவலே வந்து செய்யலாம் நம்ம பேஸ் பண்ணி எடுத்துப்போம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது லெவல்ஸ் என்ன வர்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் விசிட் லெவலாக நமக்கு வந்து 26,075 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,166 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,219 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,959 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,896 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில் எப்பவுமே நம்ம சொல்றது தான் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறக்கூடும். ஸோ அந்த லெவல் வந்து நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அதே போல நம்மளுக்கு வந்து ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது
ஸோ ப்ரீமியம் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 26,050 அப்படின்ற கால் இன்புட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 103 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 161, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 201, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 241 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 61, S2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 45, S3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ எப்பவுமே வந்து நம்ம சொல்றதாங்க, இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியத்துல வந்து லெவல் வந்து மாற போறது கிடையாது. நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே சரிதான், நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, பிரீமியத்துல இதே லெவல் தான் இருக்க போகுது. நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில், அதாவது நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் எங்க க்ளோஸ் கொடுக்குறாங்களோ அது நேர்பை வந்து ஏடிஎம் ஸ்டேக் என்ன இருக்கிறாங்க அது நம்ம வந்து சேர்ப்போம், எடுக்க போறோம். எடுத்து நம்ம வந்து செய்யலாம், இந்த லெவல்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதுல நீங்க வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல நான் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்றதையும் நினைச்சிடறாங்க, நான் அதுல வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுல குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.